ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக வேகன்சி வந்து 7,951 வேகன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்க போகுதுன்னா 652 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, ஸோ டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் கேட்டகரி, கெமிக்கல் அண்ட் மெட்டீரியாலஜி அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசரு, மெட்டீரியலஜிக்கல் சூப்பர்வைசர், இந்த மாதிரி கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்திருக்கு. உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துட்டாங்க பாருங்கள். 30 ஜூலைலேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 29 ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 30 ஜூலை தான் வந்து பார்த்தோன்னா லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடிய விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 30 ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு 8 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆர்ஆர்பி ரீஜன் இருக்குது பற்றில, அதாவது ஆர்ஆர்பி சென்னை அந்த ரீஜனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒன் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வேறு ரீஜனுக்கு வந்து நீங்கள் மாற்ற முடியாது. மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டீரியல் சூப்பர்வைசர், இந்த கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ கோராக்பூர் ஒன்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 17 வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த ஊருக்கு மட்டும்தான் உங்களுக்கான வேகன்சி வந்து இதில் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண முடியாது. நம்ம அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர், டிப்போர்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் சூப்பரண்ட், கெமிக்கல் மெட்டீரியல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் வேகன்சி வந்து பாருங்கள் 7,934 வேகன்சி வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து 7,951 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து 650க்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு வந்து 45,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 18லேருந்து 36 வயசுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ ரயில்வேவோட இது வந்து பார்த்தோன்னா 18லேருந்து 33 தான் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து 36 பண்ணியிருக்காங்க. அது எதனால் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் COVID-19 வந்து உங்களுக்கு வந்து 3 வருஷமாக வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து வரல. அதனால் வந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா 36 வந்து இருக்கும். அடுத்த வருஷம்லாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 33 தான் வந்து ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 18லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 41 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டினா வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. இந்த 36 இல்லாமல் அவங்க ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. 39 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் 8th சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது க்ரூசியல் டேட் ஃபார் கிளைம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா. இது வந்து என்னன்னா ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். அது வந்து க்ரூசியல் டேட் ஃபார் கிளைம்னு கொடுத்துருக்காங்களா. அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க பார்த்தா. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா 29 ஆகஸ்ட் தான் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து வெரிஃபிகேஷன் டைமில் போய் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அது லேட்டராக நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த க்ரூசியல் டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு முடியுதுன்னா 29 ஆகஸ்ட் அன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாருமே வந்து மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து நீங்கள் ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ 18லேருந்து 36ங்கிறது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 33 தான் உங்களுக்கான ஏஜாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஏஜ் வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நாட் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்த இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பிஃபோர் நீங்கள் பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம இங்க வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்தவரைக்கும் ஸோ உங்களுக்கு ரயில்வேவோட ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீஸ் வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் வந்து நாங்க பண்ணிருவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அது எதுக்காக வந்து சொல்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருவாங்க. ஃப்ரீயா சொன்னா அப்ளை பண்ணிருவாங்க. ஆனா எக்ஸாம்க்கு வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த எக்ஸாம்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி மேல இருக்கிறது வந்து பாருங்க, மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ரூ. 500 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். இத தவிர இருக்கிற மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாரும் ரூ. 500 வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதுல ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இருந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணுங்க. நீங்க வந்து நெட் சென்டர் இந்த மாரி போய் நீங்க வந்து அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணிட்டாங்கன்னா, நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணது உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து அவங்க அக்கவுண்ட்க்கு தான் வந்து போகும். அதனால வந்து நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாரி இருந்தா, நீங்க வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து இந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ரீஃபண்டுமே வந்து பார்த்தோன்னா, உங்க அக்கவுண்ட்க்கே வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க. ஸோ அது வந்து இங்க தெளிவா குடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்க, உங்களுக்கு 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கப்போது. 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மேத்தமேட்டிக்ஸ், ஜெனரல் இன்ஜினியரிங்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயன்ஸ் இந்த மாரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து பாருங்க, ஈச் கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் 2 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா இங்க வந்து இருக்கு. அதுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் குவாலிஃபையிங் மார்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க. யூஆரா இருந்தா 40%, இடபிள்யூஎஸ் இருந்தா 40%, ஓபிசியா இருந்தா 30% நீங்க எடுத்தாலே வந்து குவாலிஃபை, எஸ்டியா இருந்தா 25% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, டிசிப்ளின் மேப்பிங் டேபிள்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அந்த குரூப் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப மெக்கானிக்கல்னா அதுல வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்ப டிப்ளமோ அதுல வந்து பாருங்க, உங்களுக்கு இன்ஜினியரிங் இதுல வந்து நீங்க மெக்கானிக்கலோ, புரொடக்ஷனோ இல்லன்னா ஆட்டோமொபைலோ, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுல நீங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் போஸ்டிங்னா நீங்க மெக்கானிக்கல் மட்டும் தான் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுல வந்து நெறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? புரொடக்ஷன், ஆட்டோமொபைல் இந்த மாரி. அதுல நீங்க படிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடிச்சவங்க 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி எலக்ட்ரிக்கல்ல வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ருமென்டேஷன் இருக்கும். இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ்க்கு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ சிவிலுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி அந்த காம்பினேஷன் ஆஃப் டிகிரி வந்து நீங்க பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. சிஎம்ஏ போஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஎஸ்சில வந்து கெமிஸ்ட்ரி இல்லன்னா பிசிக்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி கெமிக்கல் மெட்டீரியல்ஜி சூப்பர்வைசருக்குலாம் வந்து பாருங்க, டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அதுல கெமிக்கல் டெக்னாலஜியோ இந்த மாரி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். மெட்டீரியல்ஜி இன்ஜினியரிங் நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ற மாரி வந்து இதுல வந்து குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். அந்த டீடைல்டு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்தந்த ரீஜன் இருக்கும். அதாவது ஆர்ஆர்பி சென்னை இருக்கு பார்த்தீங்களா? அங்க போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இங்க வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, ஆர்ஆர்பி சென்னை வந்து இங்க இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 34ல இருந்து உங்களுக்கு வந்து டீடைல்டு சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு சிவில்னா அதுல வந்து பாருங்க சிலபஸ் வந்து இங்க வந்து இருக்கு. அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல்னா அதுக்கான சிலபஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்னா அதுக்கு சிலபஸ், இந்த மாரி வந்து தனித்தனியா சிலபஸ் வந்து பாருங்க இங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க வந்து டீடைலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வேக்கன்சி வந்து பாருங்க, போஸ்ட் வைஸ் உங்களுக்கான வேக்கன்சி வந்து இந்த இடத்துலயே வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீடைலா வந்து இருக்கும். அதாவது கெமிக்கல் சூப்பர்வைசர் போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டிகிரில வந்து பாருங்க, கெமிக்கல் டெக்னாலஜி வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி மெட்டீரியல்ஜி சூப்பர்வைசர்னா நீங்க டிகிரில வந்து மெட்டீரியல்ஜி இன்ஜினியரிங் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் இன்ஜினியர்லயே வந்து பாருங்க ஜெனரல் சர்வீஸ், ஸோ இஎம்யூ, அதுக்கப்புறம் வந்து டிசைன், டிஆர்டி இந்த மாரி ஒர்க் ஷாப் இந்த மாரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து பாருங்க மெக்கானிக்கலோ இல்லன்னா எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாரி அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் எனி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி நீங்க வந்து ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து பாருங்க, மெக்கானிக்கல் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு டிசைன் ஒர்க் ஷாப்பு, மெக்கானிக்கல், டீசல் மெக்கானிக், அதுக்கப்புறம் ஸோ ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து பாருங்க மெக்கானிக்கல், பவர் இந்த மாரி கேட்டகரிலாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தாலும், நீங்க டிப்ளமோல இருந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங், இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இந்த மாரி இந்த ட்ரேட்ல நீங்க வந்து எது நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிஇ, பிடெக்கா இருந்தாலும் சரி, நீங்க டிப்ளமோ இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஜி அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க சயன்ஸ் இல்லன்னா
அதில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியிலே நிறையா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேக்கன்சிக்கான டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் வைஸ் உங்களுக்கான வேக்கன்சி வந்து அந்தந்த ரீஜன் வைஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜனில் வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒரு இதுக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் எஸ்ஆர்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சதர்ன் ரீஜன். சதர்ன் ரீஜனில் வந்து உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எலக்ட்ரிக்கல்னால் அதில் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது, சிவிலுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ட்ராக் மிஷினுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் அந்த டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து இங்கே தனித்தனியாக இருக்குது. ஓவராலாக வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை ரீஜனுக்கு வந்து பார்த்தோன்னா 652 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 652 வேகன்சி இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க ஒரு 7951 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு டீசெண்டான வேகன்சி தான். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து ஒரு சூப்பரான ஜாபு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இதுக்கு நல்லா வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படித்து சீக்கிரமாக வந்து இதை வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ ஏன்னா ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் இந்த மாதிரி 2 டைம் தான் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட வேணாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து டீசெண்டான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிச்சவங்க வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த நோட்டிஃபிகேஷனே வந்துருந்துச்சு. இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.